நீங்க பழனி ட்ரிப் டிராவல் பண்றீங்கன்னா அப்படின்னா இந்த வீடியோ ஒன் டைம் பார்த்துட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோவில் நாங்கள் எப்படிலாம் வந்து என்னென்னா போகணும் அண்ட் ரூம் அக்காமடேஷன் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். நாங்கள் வந்து சென்னையிலேருந்து தான் பழனி ட்ரிப் ட்ராவல் பண்ணோம். அதுவும் ட்ரெயின் ட்ராவல் தான். 1 மந்த்க்கு முன்னாடியே நாங்கள் புக் பண்ணிட்டோம். ட்ரெயின் சீக்கிரமாக புக் பண்ணுவோம், ஏன்னா கண்டிப்பாக வந்து டக்குன்னு ஃபில் ஆயிரும். அண்ட் நாங்கள் வந்து பழனி 6 o'clock ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுமே முருகரை பார்த்த மாதிரி இந்த மயில் பார்த்தோம். அங்கே அகாமடேஷன் பொறுத்த வரை இங்கே தேவஸ்தான காட்டேஜஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் போகும்போது ரூம்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிருச்சு. அண்ட் இந்த தேவஸ்தான காட்டேஜஸ் நீங்கள் புக் பண்ணணும்னா கண்டிப்பாக நேரில் போய் தான் புக் பண்ணணும். ஆன்லைன் புக்கிங் வந்து இங்கே கிடையாது. இந்த போர்டில் பார்த்துட்டிங்கன்னா குகன் இல்லம், சண்முகர் இல்லம், கந்தன் விடுதி, இந்த மாதிரி நிறைய பேர் வச்சு ஒவ்வொரு இதாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட ப்ரைஸ் ரேஞ்சும் கொடுத்துருக்காங்க. பட் இதில் உள்ள ப்ரைஸ் தான் வாங்குறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் நிறைய கூகுள் ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியும் மெயின்டெனன்ஸ் இல்லாத மாதிரியும் போட்டிருக்காங்க. நம்ம போகும்போது ரூம் ஃபில் ஆகாமல் இருக்கும். அப்போ தான் நம்ம இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நாங்கள் போகும்போது ரூம் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அன்னைக்கே நிறைய பேர் நின்று புக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்டர்நெட்ல செக் பண்ணும்போது இந்த தேவஸ்தானம் புக்கிங்கான ஆன்லைன் லிங்க் வந்து என்னன்னா இருக்கும். பட் அதுலயுமே வந்து என்னன்னா ஃபோன் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க அண்ட் ரூம் பிரைசஸ் கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி நம்ம அது கால் பண்ணாலுமே ரிங் போகும், ஆனா யாரும் எடுக்க மாட்டாங்க. அண்ட் சம்டைம் ரீச் கூட ஆகாது. பழனி 1 day ட்ரிப் பிளான் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த தேவஸ்தான ரூம் தங்குறது கிடைக்கிறது கஷ்டம். கோயிலுக்கு பக்கத்துலயே குளிக்கிற இடம்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த பிடிஎஸ் லாட்ஜ்ல தான் நாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். 1 day ட்ரிப் பிளான் பண்ணீங்கன்னா இந்த ரூம் ஓகே தான் சொல்லுவேன். கொஞ்சம் காம்பாக்டா இருந்தது அண்ட் குளிக்கிற இடம் பக்கத்துலேயே வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஹோட்டல்ல தான் நாங்க சாப்பிட்டோம். இந்த ஹோட்டலுக்குள்ள பழனியோட 18th century ஞாபகப்படுத்துற விதமா இந்த பிக்சர் இங்க இருந்தது. அண்ட் இதை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்க வர எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக அதை இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் மலையாளத்திலையும் எழுதி வச்சிருக்காங்க. 1 day ட்ரிப்புங்கிறதுனால இந்த ஹோட்டல்லே நாங்கள் வந்து என்னென்னா சாப்பிட்டுட்டோம். இது மாதிரி பக்கத்தில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது அந்த மாதிரி ஹோட்டல் எதுவும் இல்லை. அண்டு நிறைய சின்ன சின்ன கடைகளாக இருந்தது. அண்டு நீங்கள் உங்கள் மொபைலை வந்து இங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் போகணும். அண்ட் கிளாக் ரூம்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. பழனி இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது மலையை பார்க்குறதுக்கு. அண்ட் மலை வந்து யானை பாதை, படி வழியாக போகிறது, 2 பாதை இருக்குது. ஸோ 2 வழியில் நம்ம ஏதாவது ஒரு வழியை சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம போகலாம். இன்னொன்று எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு என்னன்னா, வீக்கெண்ட்ல போறதை விட வீக் டேல போறது எனக்கு ஏதோ பெஸ்ட்னு தோன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா வீக்கெண்ட்ல க்ரௌட் ரொம்ப அதிகமா வர்றாங்க. அதுவும் விசேஷ நாட்கள்ல க்ரௌட் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ நம்ம க்ரௌடையும் பார்க்கணும். அதுக்கேற்றாப்புல தான் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். மலையடி வாரத்தில் நான் இந்த கோயில் பார்த்தேன். பட் இந்த கோயிலுக்கு நான் போகலை. இந்த கோயில் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. அண்ட் இங்கே நிறைய ரிக்ஷா சர்வீசஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பழனி போகணும், அதுவும் தேவஸ்தான ரூம் புக் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக முந்தின நாளே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து அகாமடேஷன் டக்குன்னு ஃபுல் ஆயிரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் லைக் கொடுங்க அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.